கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. என்னோட சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கணுமா? கிறிஸ்துவின் சிந்தை. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது. இட் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் சம் அதர் லாங்குவேஜ். வாட்ச் யுவர் தாட். இல்லை கவனிக்கலாம். வாட்ச் யுவர் தாட் for they become your word. Watch your words for they become your actions. Watch your actions for they become your habit. Watch your habit for they become your behavior. Watch your behavior for they become your character. Watch your character for they become your attitude. Watch your attitude for they become your destination. தமிழில் சொல்கிறேன். இங்கிலீஷை புரிஞ்சவங்களுக்கு படித்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியாதவங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். உன்னுடைய சிந்தைகளை கவனித்துக்கொள், அவைகள் தான் உன்னுடைய வார்த்தைகளாய் மாறப்போகிறது. உன்னுடைய வார்த்தைகளை கவனித்துக்கொள், அவைகள் தான் உன்னுடைய செயல்களாய் மாறப்போகிறது. உன்னுடைய செயல்களை கவனித்துக்கொள், அதுதான் உன்னுடைய பழக்கமாய் மாறப்போகிறது. உன்னுடைய பழக்கத்தை கவனித்துக்கொள், அதுதான் உன்னுடைய பழக்க வழக்கமாய் மாறப்போகிறது. உங்களுடைய பழக்க வழக்கங்களை கவனித்துக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களுடைய குணாதிசயமாய் மாறப்போகிறது. உங்களுடைய குணாதிசயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களுடைய முடிவாக மாறப்போகிறது. ஸோ எங்க தொடங்கிச்சு? சிந்தையில தொடங்கி முடிவு. ஸோ முடிவு நல்லா இருக்கணும்னா எது நல்லா இருக்கணும்? சிந்தை நல்லா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய செயல்களுக்கும் பெரிய தொடர்பு இருந்துச்சு. அடுத்த உள்ள வசனங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா நல்லா தெரியும். தாழ்மை, கீழ்ப்படிதல், இது ரெண்டு இயேசுடைய அணிகலன்களை போல இருந்துச்சு. தாழ்மை, கீழ்ப்படிதல். ஸோ பிலிப்பியருக்கு பவுல் எழுதும் போது ஆவியானவர் பவுலின் மூலமாய் பிலிப்பியருக்கு மட்டுமல்ல நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய சிந்தை யாரை போல இருக்க வேண்டுமா? இயேசுவை போல. எத்தனை பேர் விரும்புறீங்க நான் சிந்திக்கிற விதம் இயேசு சிந்திக்கிற விதத்தை போல இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா. லெட் மை மைண்ட் செட், என்னோட சிந்தை, நான் யோசிக்கிறதே யாரை போல யோசித்து பழகணும்? இயேசுவை போல. நிறைய நேரத்தில் யோசிக்கிறது தப்பா இருக்குது, பேசுறது தப்பாயிடுது, செய்யறது தப்பாயிடுது. அப்புறம் வருத்தப்படுறோம், ஐயோ இப்படி செஞ்சிருக்க கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சிந்தை சரியாகிவிட்டால் எல்லாமே சரியாகிவிடும். சிந்தை யாரை போல இருக்க வேண்டும்? கிறிஸ்துவை போல. அந்த வசனத்தை சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே என்னிலும் இருக்கட்டும். கிறிஸ்துவை போலவே சிந்திக்கணும். மனுஷங்க சிந்திச்ச விதத்துல இயேசு சிந்திக்கல, வித்தியாசமா சிந்திச்சார். அந்த சிந்தை எனக்குள்ள உண்டாகட்டும். ஒரு பாவமுள்ள ஸ்திரீ, பாவியாகிய ஸ்திரீயை எல்லாரும் பார்க்கும்போது வித்தியாசமா பார்த்தாங்க. ஆனா இயேசு சிந்திச்சது வேற மாதிரி சிந்திக்கிறார். ஒரு பேதுருவை மற்றவங்க பார்க்கறது வேற மாதிரி இருக்குது, இயேசு பார்க்கிற விதம் வேற மாதிரி இருக்குது. ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு போறது, ஒரு ஆயக்காரனுடைய வீட்டுக்கு போறது, ஒரு சகையனுடைய வீட்டுக்கு போறது, ஒரு பாவியான மனுஷத்துல போய் உட்கார்ந்து சாப்பிட்றதெல்லாம் மற்றவங்க வேற மாதிரி பார்க்குறாங்க. ஆனா இயேசுனுடைய சிந்தை அப்படி இல்லை. கரங்களை உயர்த்தி கேளுங்க, அவரை போல, உம்மை போல என்னை மாற்றுவீராக. உம்மை போல என்னை மாற்றும். என்னுடைய மைண்ட் செட் இயேசுவை போல மாறுவதாக. Let my mindset become like the mindset of Jesus Christ. இயேசுவை போல என்னுடைய சிந்தை மாறுவதாக. என்னுடைய செவிகள் திறக்கப்படட்டும். என்னுடைய மூளைக்குள், என்னுடைய இருதயத்திற்குள் உம்முடைய வார்த்தைகள் ஆழமாய் செல்லட்டும். 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் 4 காரியங்கள் பார்த்தோம். இயேசுவின் மைண்ட் செட்டை பார்க்கும்போது யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், எல்லாருடைய இருதயத்தையும் இயேசு அறிந்து வைத்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் வேணும். நம்முடைய வாழ்க்கையில தோற்று போகக்கூடாது, ஏமாற்றம் அடையக்கூடாதுன்னு சொன்னா you must be able to discern the people's mindset. மற்றவங்களுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும் கிருபை இயேசுக்குள் அதிகமாக இருந்தது. அதே கிருபை நமக்குள்ளும் வேணும். மற்றவருடைய இருதயத்தை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். 2வது பார்த்தோம், எல்லாரையும் நம்பி இணங்கவில்லை. 2வது காரியம் பார்த்தோம், ஒரு கூட்டமே அவற்றை பற்றி கொள்ளுகிறது. அப்பொழுது இயேசுக்கு தெரியும், இவர்களெல்லாம் அற்புதத்திற்காக வந்தவர்கள். எதற்காக வந்தவர்கள்? அற்புதத்திற்காக. ஸோ 2வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? நம்ம எல்லாரையும் நம்பி இணங்கவில்லை. நான் ஒரு காரியம் உங்ககிட்ட நான் அன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன், நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். பாரசைட்ஸ் அப்படி சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு இருக்குது. தமிழ்லையும் நம்மளுக்கு தெரியும், ஒட்டுண்ணிகள். சொல்லுங்க பார்க்கலாம். ஒட்டுண்ணிகள். தலையில பேன் இருக்குதா? தலையில யாரெல்லாம் நீங்க தனியாக அதை கூப்பிட்டு கடையில் போய் வாங்கி கொடுத்து வச்சிருக்கீங்க? நல்ல பிரீட், ஹை பிரீட் லேப்ரட் டாக் வாங்குற மாதிரி, ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் வாங்குற மாதிரி யாராவது கடையில் போய் நல்ல தரமான ஜாதி உள்ள ஒரு பேன் ஒன்று கொடுங்க சார். ஒரு மேல் பேன், மேல் லைஸ், ஒரு ஃபீமேல் லைஸ், ஆண் பேன் ஒன்றும் பெண் பேன் ஒன்றும் கொடுங்கள் அப்படி சொல்லி கடையில் போய் ரேட்டு கொடுத்து யாராவது வாங்கி வச்சிருக்கீங்களா? அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. அது எங்கேருந்தோ வந்துச்சு. பஸ்ஸில் போகும்போது வந்திருக்கலாம், ஸ்கூலுக்கு போகும்போது வந்திருக்கலாம், பக்கத்தில் படிக்கிறவா கூட உட்காந்து நம்ம பேசிக்கும்போது வந்திருக்கலாம், ஒன்றா தூங்குற இடத்துல ஹாஸ்டலில் வந்திருக்கலாம், மனைவிட்டு கணவருக்கு, மனைவிட்டு பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்திருக்கலாம். எப்படியா வந்துடும், சரியா? ஆனால் வந்துடும். அதுக்கு பேர் என்ன பேர்? ஒட்டுண்ணி. சொல்லுங்க பார்க்கலாம், என்னது? ஒட்டுண்ணி.
நம்ம வயிற்றுக்குள்ள புழு இருக்குது, 25 சென்டிமீட்டர் புழு இருக்குது. புழுவே இல்லைன்னு சொல்றவங்க நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்க வயிற்றுல கண்டிப்பா என்ன இருக்குது? புழு. அது இருக்கிறது நல்லது. சரியா? இதுக்கெல்லாம் பேர் என்னது? ஒட்டுண்ணி. நம்மளுடைய உடல்ல பல ஆயிரக்கணக்கான ஒட்டுண்ணிகள் நம்மளுக்கே தெரியாம இருக்குது. சிலது வந்துட்டு போயிடும், சிலது அங்கே இருக்கும். அது குடும்பமா உட்காந்து பெரிய கூட்டமா உட்காந்துருக்கும். அதுகளுக்கெல்லாம் அதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கி வைக்கிறது இல்லை, அதெல்லாம் விரும்பி வைக்கிறதும் இல்லை, அதெல்லாம் வேணும்னு நம்ம நினைக்கிறதும் இல்லை. ஆனா அதுவே என்ன பண்ணிக்கிடுது? உட்காந்துக்கிட்டு. அதுக்கெல்லாம் நோக்கம் என்ன நோக்கம்னா, நம்ம சரீரத்திலிருந்து எதை உரியணும்? ரத்தத்தை உரியணும். அட்டை பூச்சி பார்த்துருக்கீங்களா? ஒட்டுண்ணி, உண்ணி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். சின்ன பூச்சி மாதிரி நாயுடைய தலையில போய் மாட்டுடைய கழுத்துல போய் உட்காந்துக்கிடும். அப்புறம் அது வீங்கிடும், இவ்வளோ காலமா வீங்கிடும். அதெல்லாம் ஒட்டுண்ணிகள். வாழ்க்கையில இப்படி சில ஒட்டுண்ணிகள் உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க, நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். தட் இஸ் வாட் த இம்பார்ட்டன்ட் திங். இயேசு கற்றுக் கொடுத்த காரியம் என்னன்னா, எதற்காக உங்களை பற்றி கொள்ளுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இயேசுவை சுத்தி சுத்தி ஒரு கூட்டம் வருது. ஒன்று ஜூஸுக்காக வருது, இன்னொன்று அப்பத்துக்காக வருது. ஒன்று ஜூஸுக்காக என்ன வேணும்? இவர் காணா ஒரு கல்யாண வீட்டில் என்ன மாற்றி கொடுத்துட்டாரு? தண்ணீரை திராட்சை ரசமாய். டெய்லி இவற்றை கொண்டு கொஞ்சம் தண்ணியை கொடுத்தா என்னவோ மாற்றி கொடுத்துருவாரு? திராட்சை ரசமா. அவர்களுடைய இருதயத்தை அறிந்து வைத்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. ரெண்டாவது ஒரு கூட்டம் பார்த்தோம், அப்பத்துக்காக. அவர்கள் எல்லாம், இயேசுவே நீர் எங்க போயிட்டீர், உம்மை பார்க்கும்படி தேடினோம் என்று போட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்கள பார்த்து, உங்களை எங்கெல்லாம் தேடின, இங்க எப்போ வந்தீர் அப்படி கேட்ட உடனே, இயேசு என் மேல இவ்வளவு பாசமான்னு கேட்கல, நீங்க எதுக்காக தான் வந்தீங்க? புரோட்டா மீன் வேணும்னு சொல்லி வந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா அடிச்சிட்டார். கடைசியா எப்படி முடித்தார்? அந்த செய்தியை பார்த்தோம். எல்லாரையும் தக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, தம்முடைய சீஷர்களையும் கூட பார்த்து சொன்னார், நீங்களும் போய்விட மனதாயிருந்தால் போய்விடுங்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? இந்த அப்பத்திற்காக நாங்கள் வரவில்லை, ஜீவ வார்த்தைகளுக்காகவும் இடத்தில் வந்தோம். கடைசியாக தான் சொன்னாரு, இந்த போஜன பதார்த்தம் என்ன செய்யும்? அழிந்து போகும், ஆனால் நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு போஜனம் உண்டு, அதற்காகவே நான் இறங்கி வந்தேன். சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு வந்த கூட்டம் அல்ல, நாங்கள் இயேசு வேண்டும் என்று வந்த கூட்டம். அப்படி சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய ஜீவனுக்காக வந்த கூட்டம்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜீவ அப்பத்துக்காக வந்தவர்கள் என்று சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு 2 காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். 2 காரியங்கள். ஒன்று, இயேசுவினுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, மற்றவர்கள் பெரிதாய் பார்த்தவைகளை இயேசு பெரிதாய் பார்க்கவில்லை. நாமும் அதை கற்றுக்கொள்ளணும். உலகமே ஏ அப்பா அப்படின்னு சொல்லும், நீங்க உடனே நீங்களும் போய் ஏ அப்பா அப்படின்னு கூடாது. அதுல ஏ அப்பான்னு சொல்லலாமா? அதுல ஒண்ணு இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? சோ முதல் பாயிண்ட் நான் சொல்றேன், மற்றவர்கள் பெரிதாக எண்ணியவைகளை இயேசு பெரிதாக நினைக்கவில்லை. ரெண்டாவது காரியம், இயேசுவினுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, இதெல்லாம் மைண்ட் செட், நம்மளோட மைண்ட் செட் இப்படி இருக்கணும். மற்ற மனிதர்களைப் போல இயேசு பிரபலமாக விரும்பவில்லை. மற்ற மனிதர்களைப் போல இயேசு பிரபலமாக விரும்பவில்லை. இந்த 2 மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். முதல் காரியம், மற்ற மனிதர்கள் பெரிதாக எண்ணியவைகளை இயேசு பெரிதாக எண்ணவில்லை. இரண்டாவது காரியம், மற்ற மனிதர்களைப் போல இயேசு பிரபலமாக விரும்பவில்லை. இது ஒரு கிறிஸ்டியனுக்குள்ள உள்ள ஹெல்த்தி மைண்ட் செட். நம்முடைய சபையிலுடைய பிள்ளைகளுக்குள்ள இதுல ஒரு மெச்சூரிட்டி வேணும். ஊழியக்காரனாக இருக்கலாம், விசுவாச பிள்ளைகளா இருக்கலாம், லீடர்ஸா இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கலாம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு மெச்சூரிட்டி. என்ன மெச்சூரிட்டினா, எல்லாரும் ஏ அப்பா இவ்வளோ பெருசுன்னு ஆச்சரியப்படுறத உண்மையிலே ஆச்சரியப்படலாமா படக்கூடாதுன்றதை யார் சொல்லுவா? கர்த்தர் சொல்லுவா. அது நம்மளுக்கு தெரியணும். ரெண்டாவது காரியம், இன்னைக்கு உலகமே எதற்கு பின்பாக போயிட்டு இருக்குது? பிரபலமாக வேண்டும். I have to be a popular person. இந்த உலகத்தில் நான் பிரபலமாக வேண்டும். ஆனால் இயேசுவோட மைண்ட் செட் பிரபலமாக விரும்பவில்லை. இந்த 2 காரியத்தை மட்டும் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். உங்களுக்கு நல்லா தெரியணும், ஜெபாலயம் என்பது வேறு, தேவாலயம் என்பது வேறு. புதிய ஏற்பாட்டு காலத்திலும் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தேவாலயம் என்பது ஒன்றே ஒன்றுதான். எதுதான்? எருசலேமில் இருப்பது மட்டும்தான். மற்ற எல்லாமே என்னதான்? ஜெபாலயங்கள். அப்படின்னா சிற்றாலயங்கள், சாப்பல்ஸ், சினகாக்ஸ், 10 பேர் 20 பேர் கூடி ஜெபிக்கக்கூடிய இடங்கள். அது பாபிலோன் அடிமைத்தனத்தின் நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த அரசர்கள் செய்து கொடுத்த ஒரு உபகாரம், அவ்வளவுதான். ஸோ இங்கே பார்க்கறது ஜெப ஆலயம் அல்ல, தேவாலயம். ரைட், எல்லாரும் எடுத்துக்கோங்க. மார்க் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனம். தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே,
ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டிடங்கள் எப்படிப்பட்டது பாரும். இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா தெரியும் தேவாலயத்தை குறித்து. ஆனா சீஷர்களுக்கு எப்பவுமே ஒரு மைண்ட் உண்டு, என்னன்னா இவர் கிராமத்துல பிறந்தவர். எங்க பிறந்தவர்? சீஷர்களே இயேசுவை நினைக்கிறது எப்படி நினைக்கிறது, இவர் கிராமத்துல பிறந்த நம்ம ஆளுக்கு நம்ம தான் டூர் கூட்டு போகணும்னு சொல்லி அவங்களே கூட்டு போறாங்க. கூட்டு போய் எருசலேம் தேவாலயத்திலெல்லாம் சுத்தி காட்டுறாங்க. பாரும் கல் எப்படின்னு பாரு ஏசப்பா, கட்டடம் எப்படின்னு பாருங்க பாருங்க, சாலமோன் எப்படி பெட்ட ஆளா இருந்திருக்காரு பாருங்க, அந்த காலத்துல சாலமோன் பூந்துல ஆண்டிருக்காரு. இப்படி எல்லாம் கூட்டு போய் பயங்கரமா சுத்தி காட்டுறாங்க. சுத்தி காட்டிட்டு நம்மளுக்கு கூட இந்த பத்மநாப பேலஸ் போறோம் பாத்தீங்களா, நானும் அதுக்கு ஒரு 10 தடவையா போயிருப்பேன். 10 தடவை வேற கதை சொல்றாங்க. இப்படி ஏதாவது அந்த மாதிரி பேலஸ்கள்லாம் இருந்திருக்கு. இப்ப இயேசுவை அவருடைய சீஷர்கள் கூட்டி போகிறார்கள். கூட்டி கொண்டு போய் ஒரு டூரிங் அப்படி உள்ள கூட்டு போயிட்டு காட்டுறாங்க. ஒரு சீஷன் அப்போ அவற்றையே வாய் திறந்து கேட்கிறான், இயேசுவே இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது பாரும், இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும். செயின்ட் ஜோசிபஸ் என்கிற ஒரு வேத ஆராய்ச்சியாளர், செயின்ட் ஜோசிபஸ், அவர் சொல்லுகிறார், இப்படி எழுதுகிறவர்கள் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது பாரும் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம், யூ கேன் நோட் இட் டவுன். ஜோசிபஸ் சொல்லுகிறார், அந்த தேவாலயம் சாலமோன் கட்டின தேவாலயம், செருபாபேலினால் புதுப்பிக்கப்பட்ட தேவாலயம். ஒரு கல்லினுடைய நீளம் 94 அடி நீளம். ஒரு கல்லுடைய நீளம் எவ்வளவு அடி ஐயா கவனிக்கிறீங்களா? இந்த சர்ச்சோட லெங்த் வந்து 80 அடி. ஆனா ஒரு கல்லுடைய லெங்த், அந்த ஆலயத்தில் உள்ள கல்லுடைய லெங்த் எவ்வளவு? 94 அடி. ஒரு கல்லுடைய உயரம் 10 அடி. ஒரு கல்லுடைய உயரம் 10 அடி அப்படின்னா அந்த ஸ்பீக்கரை விட உயரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பில்டிங் 16 அடி ஹைட், 10 அடி உயரம். ஒரு கல்லுடைய அகலம் 13 அடி அகலம். ஒரு கல்லுடைய அகலம் எவ்வளவா? 13 அடி உயரம். அதனால தான் சீஷர்களுக்கு இதை பார்க்கும்போது ஆச்சரியப்படாமல் இருக்கவே முடியல. எனக்கு தெரிஞ்சு அங்கே யார் வந்தாலுமே அவங்க ஆலயத்தில் கத்தரை பார்த்தாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக எதை பார்த்துருப்பாங்க? கல்லை பார்த்துருப்பாங்க. இன்னைக்கும் கூட நிறைய இடங்கள் நம்ம போகும்போது கத்தரை பார்க்குறோமோ இல்லையோ, அங்கே உள்ள கல்லை பார்க்கறது கரெக்டாக இருக்கிறோம். ஸோ அங்கேயும் அப்படிதான் கூட்டு போய் பார்த்துருக்கேன். ஆண்டவரே அளந்திருக்காங்க, 94 அடி நீளம் ஆண்டவரே, 10 அடி அகலம் ஆண்டவரே, 13 அடி 10 அடி உயரம் ஆண்டவரே, 13 அடி அகலம் ஆண்டவரே, இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது பாரும், இந்த கட்டிடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்ற உடனே இயேசுவும் அதை பெரிதாக நினைத்து, ஏ அப்பா இந்த கல்லுகள் எப்படிப்பட்டதுன்னு, இந்த கட்டிடங்கள் எப்படிப்பட்டதுன்னு அப்படி சொல்லாம இயேசுடைய மைண்ட் அங்க எப்படி பேசுது பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. இவங்க ஆச்சரியமா சொல்றாங்க. அதற்கு அவருடைய பதில், நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அந்த காலத்துல அப்படி கலக்கியிருக்காங்கண்ணே, சாதாரண ஆள் கிடையாது. ஒரு செல்ஃபியை போடு, எல்லாரும் வாங்க, இந்த கல் ஃபுல்லா தெரியுத மாதிரி ஒரு செல்ஃபி என்ன பண்ணு போடுன்னு இருக்கும். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். இதுக்குள்ள 2 ப்ராஃபஸி இருக்குது. ஒன்று, அவர் எதை சொன்னார்? தன்னுடைய சரீரத்தை சொன்னார். ஆனால் எழுத்தின்படியும் நடந்தது. ரோமர்கள் எப்பொழுது இதை சிறைப்பிடித்தார்களோ அன்றைக்கு இது உண்மையாகவே நடந்தது. 1 நூற்றாண்டு காலத்திலே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு ஆகிவிட்டது. இப்ப கம் டு த மைண்ட் செட் ஆஃப் ஜீசஸ். இயேசுவோட மைண்டை கற்றுக்கொள்ள வரணும். இயேசு எப்படி சிந்திக்கிறார், அவர் மைண்ட் எப்படிப்பட்ட மைண்டு பாருங்க. மனுஷன் பெருசா நினைக்கிறத அவர் எப்படி நினைக்கிறது இல்லை, பெருசா நினைக்கிறது இல்லை. இவங்க எதை பெருசா நினைக்கிறாங்க? ஆலயம் எப்படிப்பட்டது, கல்லுகள் எப்படிப்பட்டது, கட்டடங்கள் எப்படிப்பட்டது. உடனே அவர் சொல்றார், ஏய் இதெல்லாம் ஒரு கல் மேல ஒரு கல் இராதபடி போய்விடும். நாங்க இந்த பிலோமினா சர்ச்சுக்கு போயிருந்தோம். அதையும் பார்த்தா அவ்வளவு பெரிய ஆச்சரியம். உள்ள ஒரு 100 பேர் உட்காரலாம், அவ்வளவுதான். ஆனா வெளியே அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. அந்த சர்ச்சை பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்குது. இதெல்லாம் படிக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கல்லுகள் ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி என்றைக்கு வேணாலும் அழிந்து போகலாம், இயேசுவின் வருகையில் அழிந்து போகலாம். ஆனா இவர் எதை ஆச்சரியமா பார்க்கிறாரு பாருங்களேன். முந்தின அதிகாரத்துக்கு வாங்க, 41 வசனம். இவன் பெரிய சர்ச்சை பாராட்டுறான், அவர் எதை உட்கார்ந்து பாராட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்களேன். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணத்தை போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஆனால் இயேசுடைய மைண்ட்ல எது தொட்டுச்சு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான, ஒரு துட்டுக்கு சரியா, துட்டுன்ற வேர்டு இருக்கு பாருங்க, துட்டு, ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். இப்போ இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். தட் மீன்ஸ்
2%, 10%, 5% இருக்கிறது எடுத்து போட்டார்கள். ஆனால் இவளோ தன்னோட வறுமையிலிருந்து ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம், தட் மீன்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்? ஆண்டோட பார்வையில் இந்த பெர்சன்டேஜ் பார்க்கிறார் பாருங்க. எல்லாம் போட்டு விட்டால் சொல்லி எத்தனை காசை பாராட்டுறாரு? 2 காசு. இவங்க கல்லுகள் எப்படிப்பட்டது, கட்டிடம் எப்படிப்பட்டது, இதை பாருன்னு சொன்னா அதுக்கு அவருக்கு என்ன வரமாட்டேங்கி, அப்ரிஷியேட் பண்ண வாய் வரமாட்டேங்கி. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் ஒரு கல் மேல ஒரு கல் இல்லாம போயிடும். ஆனா ஒருத்தி அங்க 2 காசு காணிக்க போடுறா, அதை அவர் எப்படி பேசுறாரு? பெருசா பேசுறாரு. ஸோ ஆண்டரோட மைண்ட் செட் நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆச்சரியமா இருக்கும். மனுஷன் பெருசா நினைக்கிறதெல்லாம் அவர் எப்படி பண்றது இல்ல. இப்ப நம்ம கிட்ட என்ன விரும்புறாரு? நீனும் அப்படி பார்க்க பழகு. மனுஷன் பெருசா நினைக்கிறான்னா உடனே நீனும் அதவனோட சேர்ந்து பெருசா நினைக்கணும்னு நினைக்காத. நான் எப்படி பார்க்கிறேன் அப்படி நீனும் பார்த்து பழகு. 3 காரியங்கள் இதுல இருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். இயேசு ஏன் அந்த தேவாலய கட்டடத்தை பெருசா பேசல, பெரிதா எண்ணவில்லை? அல்ல கவனிங்க. ஏன் இயேசு அப்படி செய்யல? எப்படி பேசினாலும் ஆப்போசிட்ல பேசுவாரா? அப்படிலாம் கிடையாது. சில நேரம் ஆவியில உணர்ந்து பேசினால் அவரும் பாராட்ட தான் செய்யறார். பேதுரு சொல்லுகிறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. அப்படிலாம் கிடையாது. அப்படியே சொன்னாரு? இல்ல இல்ல, உனக்கு பிதா இதை வெளிப்படுத்திருக்கிறான்னு சொல்றாரு. ஆனா சில காரியங்கள் சொல்லும்போது ஆப்போசிட்ல தான் பேசுறாரு. இங்க எப்படி பேசுறாரு? ஆப்போசிட்ல பேசுறாரு. ஏன் அப்படி சொன்னாரு? உண்மையாகவே 94 அடி நீளம், 10 அடி உயரம், 13 அடி அகலம், இவ்வளோ பெரிய கல்லுகளை வச்சு பெரிய பெரிய ஆலயத்தை கட்டிருக்காங்களே, அவர் பாராட்டியிருக்கணுமே. ஏன் அவர் பாராட்டவில்லை? ஏன் மனிதர்கள் பெரிதா எண்ணுகிறவைகளை இயேசு பெரிதா எண்ணவில்லைன்னா 3 காரணங்கள். ஒரு காரணம், மனுஷனால் கட்டப்பட்டதை ஒரு நாள் அவர் எப்படி பார்க்கல? பெருசாக பார்க்கல. புரிஞ்சுக்கணும், மனுஷனால கட்டப்படுகிற ஒரு காரியத்தை இயேசு பெரிதாக நினைப்பதில்லை. நேபுகாத்நேச்சார், பாபிலோன் ராஜா உலகத்தில் ஒரு அதிசயமா இருக்கிற பாபிலோன் தொங்கு தோட்டம், இன்னைக்கு வேர்ல்டுல ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ், பாபிலோன் ஹேங்கிங் கார்டன், பாபிலோன் தொங்கு தோட்டம் உலகத்தில் பயங்கர பிரசித்தமானது. அது ஒன்று. இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டதெல்லாம் பெருசா பார்க்கறது இல்லை. அப்ப அந்த பாபிலோன் ராஜா என்ன சொன்னா, நான் கட்டிய மகா பாபிலோன். ஆமாப்பா சூப்பரா கட்டிருக்கேன்னு சொல்லல, அவனை பைத்தியமாக்கி விட்டார். அப்போ ஆண்டவர் மனுஷர் கைகளினால் கட்டப்பட்டதை எப்படி நினைப்பதில்லை? பெரிதாக நினைப்பதில்லை. சாலமோன் கட்டின தேவாலயம் தேவன் கட்டி கொடுத்ததா, மனுஷனால் கட்டப்பட்டதா? எல்லாம் சொல்லுங்க, எதனால் கட்டப்பட்டது? மனுஷனால. சோ மனிதனால் கட்டப்படுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் பெரிதாக எண்ணுவதில்லை. அதற்கு மாறாக தேவனே செயல் திட்டத்தை கொடுத்து ஒன்றை கட்டியிருந்தால் அதை பெரிதாக எண்ணுகிறார். சாலமோன் கட்டின தேவாலயம் தேவனால் பிறந்த திட்டமா, மனிதனால் பிறந்த திட்டமா? நல்லா தெளிவா தெரியணும், மனிதனால் பிறந்த திட்டம். அதை கட்ட வேண்டும் என்று நினைத்தது யார்? தாவீது. ஆனா தாவீதை ஆண்டவர் சொன்னாரு, நீ கட்ட வேண்டாம், உன் கற்ப பிறப்பா இருப்பவன் அதை கட்டுவான்னு சொல்லி சாலமோன் மூலமாய் கட்டினார். கெட்ட வேண்டும் என்று நினைத்தது, கெட்ட வேண்டும் என்று தூண்டினது தாவீது, ஒரு மனுஷன். அதற்கான பொருளுதவி எல்லாமே செய்தது மனுஷன். ஆகையால் மனுஷனால் கட்டப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் பெரிதாக எண்ணுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் ஒன்று உண்டு. எவ்வளோ பெரிய லைக்கக்கூடிய, ஆச்சரியப்படக்கூடிய, அப்படி பிரஸ்தாபப்படுத்தி பார்க்கக்கூடிய எத்தனை பெரிய வேர்ல்டு ஒண்டராக இருக்கலாம். டெல்லி செல்லும் போது ஆக்ராவினுடைய அந்த ஆக்ராவிலே முக்கியமானது என்னது? அந்த தாஜ்மஹால் என்னதான் இருந்தாலும் அது என்னதுதான்? ஒரு கல்லறை. அவ்வளோ பெரிய கல்லறை. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாலும் நமக்கு தோன்ற வேண்டும், இது கட்டினது யாருதான்? ஒரு மனுஷன். இதுக்குள்ள இருக்கிறது என்னதான்? ஒரு செத்த பிணத்தின் எலும்புகள் தான் உள்ள இருக்கிறது. அப்ப பொதுவாய் மனுஷர்கள் ஆச்சரியப்படுகிற காரியங்களுக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆச்சரியப்படக்கூடாது. உலகம் பார்க்கிற விதம் நம்முடைய பார்வையில் இருக்கக்கூடாது. உலகம் எல்லா விதத்திலும் எதையெல்லாம் ஆச்சரியமாய் பார்க்கிறதோ அதற்கு பின்னே ஓடிக்கொண்டே இருக்கிறது. எப்படியாயினும் வாழ்க்கையில் இதை பார்த்தாகணும், வாழ்க்கையில் இதை சாதிச்சாகணும், இதை செஞ்சாகணும். ஆனால் கைகளினால் கட்டப்பட்ட காரியங்கள், குறிப்பாய் மனுஷனுடைய கைகளினால் கட்டப்பட்ட காரியங்களை கிறிஸ்துவின் பிள்ளைகளுடைய கண்கள் ஆச்சரியமாய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 2வது காரியம், ஏன் இயேசு அதை பெரிதாக எண்ணவில்லை? மனுஷனுக்கு மகிமை தரக்கூடியதை இயேசு ஒரு நாளுமே எப்படி நினைக்கல? பெரிதாக எண்ணல. அந்த தேவாலயத்தை சொல்லும் போதே அங்க யார் பேர் சேர்ந்து வந்துட்டே தான் இருக்குது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? அந்த தேவாலயத்தை, எருசலேம் தேவாலயத்தை சொன்னாலே அங்க இன்னொருத்தருடைய பேர் சேர்ந்து வந்துட்டே இருக்குது. என்ன தேவாலயம்? சாலமோன் கட்டின தேவாலயம். அதனால தான் ஒரு இடத்துல சொல்லிட்டாரு, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், தேவாலயத்திலும் பெரியவரும் இங்கே இருக்கிறார். சாலமோனை விடையும் நான் பெரியவர், அவன் கட்டின தேவாலயத்தை விட நான் பெரியவர். அப்ப மனுஷன் கைகளினால் கட்டப்பட்டதை பெரிதாக எண்ணவில்லை. 2வது காரியம் பார்க்கிறோம், இது யாருக்கு மகிமை தரக்கூடியது? மனுஷனுக்கு. எல்லாம் அங்கதான் இருக்கீங்களா?
கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காரியத்தை நம்ம பெருசா பார்க்கலாம், ஆனா எதை பெருசா பார்க்க கூடாது. இது யார் கட்டின, யாருக்கு மகிமை உண்டாக கட்டினது. இன்னைக்கு எத்தனை தேவாலயங்களை கட்டி கொடுக்கக்கூடிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய சிலருடைய கண்டிஷன்ஸ், அமெரிக்கன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்ல உள்ளம் படைத்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சொல்றது எங்கேயுமே நாங்கள் கொடுத்தோன்னு சொல்லக்கூடாது, எங்கேயுமே ஒரு பேர் எங்களுடைய பேர் வரக்கூடாது. ஆனால் நம்ம ஊரில் உள்ள செல்வந்தர்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்து அந்த ஆலயத்தை திறக்கிறதை யாரை வச்சு தான் திறக்கணும்? என்னைய வச்சு. அந்த ஆலயத்தில் அடிக்கல்ல யார் பேர் இருக்கணும்? இந்த மெமோரியல் ஆஃப்னு உயிரோடு இருக்கும்போதே பேரை போட சொல்லியிருந்தாங்க. ஒரு பரிசுத்தவான் முன்னாட்களில் நிறைய ஆலயங்கள் கட்டி கொடுத்தார். அந்த ஆலயங்கள் எல்லா அடிக்கல்லையும் அவருடைய பேரை போட சொன்னார். பின் நாட்களில் ஆண்டவர் இடத்துல உணர்த்தினார், இந்த ஆலயத்தின் மூலமாய் உனக்கு நான் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேன், நீ எனக்கு எவ்வளோ கொடுத்தியோ அதற்கு கோடிக்கணக்காக கொடுத்துட்டேன், உனக்கு பூமியிலேயே அதனுடைய மகிமை முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த ஆலயத்தில் யாருடைய பெயர் போட்டிருக்கு? உன்னுடைய பெயர் போட்டிருக்கு. அவர் இதை உணர்ந்தார். எங்கெல்லாம் கொடுத்தாரோ எல்லா இடங்களுக்கும் போய் அந்த அடிக்கல்கள் எல்லாம் மாற்ற சொல்லி அவருடைய பேர் அதுலேருந்து என்ன செய்ய சொன்னார்? ரிமூவ் பண்ண சொன்னார். ஆனால் ஒரு ஃபேன் வாங்கி கூட போட்டு அந்த ஃபேனுடைய 3 விசிறிலையும் அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லார் பேரையும் போட்டு அந்த வெள்ளை கலர் ஃபேன் என்ன கலர் ஃபேனை நம்ம மாற்றிடுவோம், ப்ளூ கலர் சிவப்பு கலர் ஃபேனாக மாற்றி உபயம் எழுதி போட்டக்கூடிய ஒரு உலகத்தில். ஆனால் இயேசு இப்படிப்பட்ட காரியத்தை அவர் எப்படி பார்க்கல? மகிமையாய் பார்க்கவில்லை. சாலமோன் கட்டின தேவாலயம். யாரு சொன்னாலும் இது என்ன தேவாலயம்? சாலமோன் கட்டின தேவாலயம். அப்ப யாருக்கு தான் இன்டைரக்டா மகிமை போயிட்டே இருக்குது? மனுஷனுக்கு. இப்ப 2வது ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள், நாம் பார்க்கிறோம், இந்த காரியம் மனுஷனுக்கு மகிமை தரக்கூடியது என்றால் அதை நாம் மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மைன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் யதார்த்தமான பாடம் தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு காரியத்தை பார்க்கிறோம், இது மனிதனுக்கு மகிமை கொடுக்கக்கூடியது, அதை குறித்து நாம் பெரிதா எண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு காரியத்தை பார்க்கிறோம், யாரு செஞ்சானே தெரியல, ஆனா தேவாதி தேவன் மகிமைப்படுகிறார், அந்த காரியத்தை தான் நாம் மகிமையாக எண்ண வேண்டும். கரங்களை உயர்த்தோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் கேட்கிறேன், சபை என்பது கட்டடமா கூட்டமா? ஜனங்களுடைய கூட்டம். சபை என்பது கட்டிடம் அல்ல, தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களின் கூட்டம். ஆகையால் தான் கர்த்தர் கட்டிடத்தை மகிமையாய் பார்ப்பதில்லை, ஆனால் ஜனங்களுடைய திரட்சியை அவர் மகிமையாய் பார்க்கிறார். இதோ மனுஷருடைய மத்தியில தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, நான் உங்களுக்குள்ள உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். கட்டடத்தில் உலாவி தேவனாய் இருப்பேன் சொல்லல, ஆலயமாகிய நமக்குள் உலாவி அவர் தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம் நாம் கற்றுக்கொண்டோம், மனுஷனுடைய கைகளினால் கட்டப்பட்டதை பெரிதாக நினைப்பதில்லை. 2வது காரியம் பார்க்கிறோம், மனுஷனுக்கு மகிமை தரக்கூடியதை பெரிதாக நினைப்பதில்லை. 3வது காரியம், எதிர்காலம் இல்லாதவைகள். அதை நம்ம எப்படி பார்க்க கூடாது? பெருசா பார்க்க கூடாது. இந்த உலகத்துல பல காரியங்கள் இன்னைக்கு கட்டப்பட்டு வருது, பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. யார் பெரிய பில்டிங்கை கட்டலாம், அதுல எந்த மாடியில குடியிருக்கலாம், 100 மாடி 120 மாடி, எவ்வளவு பெரிய மாடியாகவும் இருக்கலாம். ட்வின் பில்டிங் இன் USA, அமெரிக்காவில் உள்ள இரட்டை மாடி பில்டிங், இரட்டை கோபுரம் தீவிரவாதிகளால் தகர்க்கப்பட்டது. அவ்வளோ மாடி கட்டடங்களும் ஒரு செகண்ட்ல என்ன செஞ்சிருச்சு? தகர்ந்து போயிடுச்சு. கேரள தேசத்தில் கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாமல் கட்டப்பட்ட மிக உயரமான ஒரு கட்டிடம். ஐம் நாட் ஷுவர், கண்டிப்பாக 30 அல்லது 40 மாடிக்கு அதிகமாக இருந்திருக்கணும். கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாமல் கட்டப்பட்டிருந்துச்சு. அதில் சேஃப்டி இல்லைன்னு சொல்லி சில செகண்ட்ஸில் அந்த பாம்பு வச்சு எடுக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு கொடுச்சு. அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் ஊரில் இருக்கிற எல்லாரையும் ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டு ஃபியூ செகண்ட்ஸில் பாம்பை வச்சு அந்த பில்டிங் ஒரு ஷேக் பண்ணி அவ்வளோ ஒரு நிமிஷத்தில் அப்பளம் போல நொறுங்கிட்டு. டைட்டானிக் கப்பல், இந்த கப்பலில் ஏறினா அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. கடவுளே வந்தாலும், அவங்க சொன்ன வார்த்தை பாருங்க, கடவுளே வந்தால் கூட இந்த டைட்டானிக் கப்பலை என்ன செய்ய முடியாதுயா? அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆஃப்டர் ஆல் ஐஸ்பர்க், பனிப்பாறை என்பது மேலே ஒரு சின்ன கூம்பு மட்டும்தான் தெரியும், ஆனால் உள்ள அது பூமியில் அஸ்திபாரம் போட்டு உட்கார்ந்துருக்கும். அவ்வளோ பயங்கரமானது. நொறுங்கி போனது. அத்தனை மக்களும் மரித்து போனார்கள், ஒரு சிலரை தவிர. இதெல்லாம் எதிர்காலம் இல்லாதவைகள். இந்த பூமியில நீங்க பார்க்குறோம் பார்த்தீங்களா? இந்த பூமியில நம்ம பார்க்குற எதுவுமே நிரந்தரமானவைகள் அல்ல. ஒன்றே ஒன்று நமக்கு தெரியும், நாம் அழைக்கப்பட்டது பரலோக வாழ்க்கைக்காக. எதிர்காலம் ஒன்று உண்டு என்று சொன்னால் நித்தியமாய் அந்த மகிமையான பரலோகத்தில் கூடியிருக்க போகிறோம்.
கண்களில் காண்பது அத்தனையும் அழிந்து போகக்கூடியது. எத்தனை பெரிய மாடியை பாருங்க, எத்தனை பெரிய வீடை பாருங்க, எவ்வளவு பெரிய பங்களாவை பாருங்க, எவ்வளவு பெரிய குடியிருப்புகளை பாருங்க. பார்த்தால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ரசிச்சு கொண்டே இருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னோட வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. எத்தனை பெரிய மாடி கட்டிடங்கள், கட்டமைப்புகள், எத்தனை பெரிய ஆர்கிடெக்சர், இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்கள், ஓகே, பார்த்தா பாராட்டலாம், பரவாயில்ல, குட், வெரி குட். ஆனால் இவைகளுக்கு எதிர்காலம் இல்லை. ஏனென்றால் ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாமே ஒரு காலம் பெயர்ந்து போகிறது. ஆனால் கைகளினால் பெயர்க்கப்படாத ஒரு நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் நமக்காக கட்டி கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளத்துல ஆச்சரியம், நம்முடைய உள்ளத்துல மகிமை, நம்முடைய உள்ளத்துல பெரிதாக நினைப்பதெல்லாமே ஒன்றை மாத்திரம் நோக்கி இருக்க வேண்டும், கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணுகிற அந்த பரலோக ராஜ்யம். அப்படி சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் பவுல் எழுதுகிறார், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை வைத்து சொல்லுங்க, இந்த பூமிக்குரியதை அல்ல மேலானவைகளை நாட வேண்டும், மேலானவைகளை நாட வேண்டும். எதிர்காலம் இல்லாதவைகள். இயேசு அங்கே ப்ராஃபஸி சொல்லிட்டார், இதெல்லாம் ஒரு கல் மேல ஒரு கல் இராதபடி பெயர்ந்து போகும். எல்லா கட்டடத்துக்கும் ஒரு லைஃப் இருக்கு. இந்த பில்டிங் பெரிய பில்டிங்கா தெரிஞ்சாலும் இதுக்கு ஒரு லைஃப் இருக்கு. எல்லா பில்டிங்ஸும் அப்படித்தான். ஒரு நாள் அதெல்லாம் பெயர்க்கப்பட்டு போகிறது, மங்கி போகிறது. அதை எப்படியா பேணி காக்கிறதுக்காக செய்யறாங்க. அடுத்த கவர்மெண்ட் வரும்போது கண்டுகொள்ளாம விட்டுருந்தாங்க. ஒரு நாள் அழிஞ்சு போயிடுது, முள்ளு வளருது, காடு மேடுமா மாறி போகுது. எதிர்காலம் இல்லாதவைகள். தேவ பிள்ளைகளே, என்ன பேசிட்டு இருக்கிறோம் புரியுதா உங்களுக்கு? 3 காரியம். இயேசு ஏன் அதை பெரிதாக எண்ணவில்லை? 1, அது யாரால கட்டப்பட்டது? ஆனா செருபாபேல் ஆலயத்தை செருபாபேல் கட்டும் போது மட்டும் ஆண்டவர் அற்பமா பார்க்கலையே. அதை எப்படி பார்த்தாரு? அவர் சொல்றாரு, செருபாபேலின் கையில் உள்ள தூக்கு நூலை என் கண்கள் எப்படி பார்க்கிறது? சந்தோஷமா. ஏன் அப்படி பார்த்துச்சு? இது செருபாபேல் சொல்றான், எனக்கெல்லாம் முடியாது, நான் வேண்டாம். ஆனா ஆண்டவர் சொல்ற, இல்ல, இது நீ கட்டணும்னு நினைக்கல, இது யார் கட்டணும்னு நினைக்கிறது? நான் கட்ட வேண்டும். மனுஷனால் கட்டப்பட்டதை கர்த்தர் ஆச்சரியமாய் பார்ப்பதில்லை. ஆனால் மனுஷனை கொண்டு கர்த்தர் கட்டுகிறதை அவரை எப்படி பார்க்கிறாரு? ஆச்சரியமாய் பார்க்கிறார். புரிஞ்சவங்க மட்டும் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2வது காரியம் பார்த்தோம், மகிமை. மனுஷனுக்கு மகிமை கொண்டு வரக்கூடியதை கர்த்தர் ஒரு நாளும் சந்தோஷமாய் பார்ப்பதில்லை. ஒரு காரியத்தை செய்யும் போது உங்க என் மைண்ட்ல என்ன இருக்கும்னா, எண்ட் ஆஃப் த டே இது யார் மகிமைக்காக செய்யறோம்? ஒரு வாகனம் வாங்குறதா இருக்கலாம், ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம், ஒரு இடம் வாங்குறதா இருக்கலாம், ஒரு பெரிய காரியத்தை நீங்க முயற்சி பண்றீங்க. எந்த காரியமா இருந்தாலும் நம்ம மைண்ட்ல இருக்க வேண்டிய ஒரு தெளிவான காரியம், என்னோட உள்ளான நோக்கம். யாருக்கிட்டையுமே அதை சொல்ல மாட்டோம். வெளியெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? கர்த்தருக்கு மகிமைக்கு, கர்த்தருடைய மகிமைக்கு. ஆனா ஆண்டவர் கரெக்டா உள்ள பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு காரியத்தை செய்யும் போது யாருடைய உள்ளத்துல கர்த்தருக்கு மகிமைக்காக இதை செய்கிறோம் என்று சொல்லி உண்மையாய் செய்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் இப்படித்தான் பார்ப்பாரு, சந்தோஷமா. ஆனா யார் ஒருவன் தனக்கு மகிமை உண்டாக செய்கிறானோ அதை கர்த்தர் சந்தோஷமாய் பெரிதாய் பார்ப்பதில்லை. 3வது காரியம் பார்த்தோம், எதிர்காலம் இல்லாதவைகள். இந்த கட்டிடங்கள்லாம் ஒரு கல் மேல ஒரு கல் பெயர்ந்து போகும், இல்லாதபடி பெயர்ந்து போகும். அவ்வளவு நீள கல், 94 அடி நீளம், 10 அடி உயரம், 13 அடி அகலம். ஆனா ஒரு கல் மேல ஒரு கல் இராதபடி பெயர்ந்து போகும். முன்னாடி தாஜ்மஹால் போகும்போது எல்லாம் தொட்டு தடவி பார்க்கலாம். நான் 2 தடவை போயிருக்கேன். தாஜ்மஹால் போனால் அதை என்ன செய்யலாம்? தொட்டு தடவி பார்க்கலாம். எல்லாமே என்ன கல்? மார்பிள்ஸ். லாஸ்ட் நாங்கள் 2018 போகும்போது எல்லாத்தையும் இப்போ ஷீல்ட் பண்ணி வச்சிருக்கான். என்ன தொட்டு தொட்டு இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? அவ்வளோதான் அதோட மகிமை, அவ்வளோதான் அதோட மகிமை. அதை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த வசனங்களை மீண்டும் வாசல் அடுத்த பகுதிக்கு போகலாம். மார்க் 13:1-2. அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்கள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். ஆனால் பெயர்க்கப்படாத, இடிக்கப்படாத, தகர்க்க முடியாத ஒரு வாசஸ்தலத்தை எங்களுக்காக கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். அதையே எங்களுடைய கண்கள் ஆச்சரியமாய் பார்க்கிறது. அப்படி சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி, இயேசுவே உம்முடைய வருகையில நாங்கள் சேர்த்துக் கொள்ளப்படும் போது அந்த நித்திய வாசியாய், அந்த நித்திய ராஜ்யத்திலே நாங்கள் குடியிருக்கும் போது எவராலும் அழிக்க முடியாத அந்த உன்னத பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் குடியிருப்போம். சொல்லவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மாடி வீட்டில் குடியிருக்கிறவங்களும் பரிசுத்தமா வாழ்ந்தா எங்க வந்துடலாம்? பரலோகத்துக்கு. ஆமே. ரொம்ப கஷ்டத்துல குடி இருக்கிறவங்களும் பரிசுத்தமா வாழ்ந்த அந்த பரலோகத்துக்கு வந்துடலாம். இயேசு
பூமியிலிருந்து போகும்போது பல நம்பிக்கை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதுல ஒரு நம்பிக்கை அவர் சொன்ன வார்த்தை, நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நான் மட்டுமே இல்லை, நீங்களும் என் கூட வந்து இருக்கும்படி அந்த ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். அப்படி விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு மறுபடியும் வருவார், என்னை சேர்த்துக் கொள்வார். அந்த கைகளினால் அழிக்க முடியாத, பெயர்க்க முடியாத ராஜ்யத்திலே நானும் அவரோட கூட ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு வாசம் பண்ணுவேன். சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது காரியம், மனிதர்களைப் போல இயேசு பிரபலமாக விரும்பவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். பிரபலம். இன்னைக்கு உலகத்திலே ஒரு மோசமான வியாதி ஒன்று பரவி கொண்டிருக்கிறது என்றால் பாப்புலாரிசம் அல்லது பாப்புலாரிட்டி. பாப்புலாரிட்டி. நாங்க யாரா மாறணும்? பாப்புலர் ஆகணும். ஒரு செய்தியை எடிட் பண்ணாலும் போட்டாலும் அதை கூட என்ன சொல்றோம் நாங்க? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அப்புறம் நாங்க பெருமையா சொல்லுவோம், ஹலோ பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். உங்க சர்ச்சில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? எங்களுக்கு ஒரு 700 பேர் இருப்பாங்க. ரொம்ப சின்ன சர்ச்சா இருக்கும் போலயே. ஹலோ பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். உங்க சர்ச்சில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ்? எனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஓ, பெரிய ஆளா இருப்பார் போலயே. இன்னைக்கு வேர்ல்டு எதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்குன்னா, பாப்புலாரிட்டி. பிரபலமாக வேண்டும், பிரபலமாக வேண்டும், பிரபலமாக வேண்டும். பயங்கரமா போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எதை போட்டாலும் கீழே என்னதான் போடுறான்? ஒரு சின்ன வீடியோவை பார்த்தா அந்த வீடியோவுக்கு இடையில நீ பாட்டி சொல்றான், நீ பால் குடிக்கிறவனா லைக் பண்ணு, நீ காஃபி குடிக்கிறவனா சப்ஸ்கிரைப் பண்ணு, நீ டீ குடிக்கிறவனா ஷேர் பண்ணு. எதையோ ஒன்று குடிக்க தானே செய்வோம். அப்போ அவனுக்கு நோக்கம் என்ன செய்யணுமா? எப்படியா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா அவனுக்கு என்ன தேவை? ஃபாலோவர்ஸ். எதையாவது ஒன்று போடுறான். ஒருத்தங்க போடுறான், வீட்டை எப்படி அழகாய் வைப்பது. அந்த வீடை பார்த்தோன்னா நம்ம வீடு அதை விட எப்படி இருக்குது? அழகா இருக்குது. எப்படியாயினும் ஒரு லைக்கை போடுவானா, ஒரு வியூவை போடுவானா, ஏதாவது ஒன்று போடுவானா. 10,000 வியூவை தாண்டிட்டா அவனுக்கு யூடியூப் என்ன அனுப்பி வைக்கிறான்? கொஞ்சம் பணம் அனுப்பி வைக்கிறான் சம்பாதிக்கிறதுக்காக. பாப்புலரிசம். சோஷியல் மீடியா ஃபுல்லாக போறீங்கன்னா தான். ஃபேஸ்புக்லாம் போனால் குப்பைக்குழி ஆயிடுச்சு, யூடியூபுக்கு போனால் குப்பைக்குழி ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் ஒரு டீட்டெயில்ஸை நம்பி பார்க்கலாம், இன்னைக்கு எல்லாமே ஃபேக்கிங் ஆயிடுச்சு. ட்ரம்ப் ஒரு வீடியோ போட்ட மாதிரி வீடியோ இருக்கு, எடுத்து பார்த்தா அது ஏஐ போட்ட வீடியோ. அவர் சொல்றாரு, இது நானே பேசலப்பா, எவனோ என்னை வச்சு பேசியிருக்கான். பாப்புலரிசம்காக எதை வேணாலும் பேசலாம், எதையாயினும் பேசு, உன் வீடியோ என்ன செய்யணும்? பார்க்கணும். ஸோ எல்லாருக்கும் சோஷியல் மீடியாவில் ஒரு மைண்ட் செட், எல்லாரும் எங்களை என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். அதே போல தான் நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கு இன்னைக்கு ரொம்ப தேவை என்ன? பாப்புலாரிட்டி, பிரபலம். தமிழில் சொல்ல போனா பிரபலம். பிரபலமாக விரும்புகிறார்கள். ஆனா இயேசு மற்ற மனிதர்களை போல என்னவாக விரும்பவில்லை? பிரபலமாக விரும்பவில்லை. அவர் கையில கொடுக்கப்பட்டிருக்க ஊழியத்துக்கு எத்தனை வருஷம்? 3.5 வருஷம். அவர் கையில கொடுக்கப்பட்டிருக்க எத்தனை சீஷர்கள்? 12 சீஷர்கள். ஆனால் அவருடைய லக்கு உலகம் முழுக்க என்ன பரமணும்? சபை பரமணும். இந்த 3 வருஷத்துல அவர் பாப்புலாரிட்டிக்காக பிளான் பண்ணியிருந்தா அந்த 3 வருஷம் எதுக்கே போயிருக்கும்? பாப்புலாரிட்டிக்கே போயிருக்கும். ஆனா அவர் அதை ஃபோக்கஸே பண்ணல. மற்ற மனிதர்களை போல சோசியல் மீடியா பார்க்குறோம், பொலிட்டிக்கல் பாருங்க, அரசியல்வாதிகளை பாருங்க. அவர் மெட்ராஸில் இருக்கிறாரு, முதலமைச்சர் அல்லது ஒரு பெரிய அமைச்சர். ஆனால் அவருக்கு பிறந்த நாள்னா எங்க வைக்கிறாங்க? ஊர்ல உயிரே, நட்பே, உறவே, சுவாச காற்றே, அன்பே, ஆறுயிரே, 74ஆம் பிறந்த நாளை காண்கிற உண்மை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். ஆனால் அப்டேட் அவருக்கு போயிருது. எந்தெந்த ஊர்ல இருந்து யார் யாரெல்லாம் வாழ்த்து போட்டிருக்கா கீழே எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து அனுப்பிடுதான். எதற்காக? நான் ஒருத்தர் இருக்குன்றது எல்லா ஊர்ல என்ன ஆகிட்டே இருக்கணும்? பதிவாகிட்டே இருக்கணும். என் பேர் எல்லா ஊர்லயும் தொனிச்சுக்கிட்டே இருக்கணும். என் பேரை எல்லா பாலங்களையும் மக்கள் பார்க்கணும். என் பேரை எல்லாரையும் பார்க்கணும். எங்க பார்த்தாலும் என் போட்டோ தெரிக்க உடனே அப்படியே தெரிக்க விட்டு கீழே அவர் பெரியவர், இவர் பெரியவர் சொல்லி போட்டு அன்பே, முத்தே, உயிரே, சுவாச காற்றே, எதையோ அவருக்கு இவருக்கு சம்பந்தம் பார்த்திருக்க கூட மாட்டான், ஆனா போடுறான். ஏன்? அரசியல்வாதிகள் எதை விரும்புகிறார்கள்? பிரபலத்தை விரும்புகிறார்கள். சினி ஆக்ட்ரஸ் அண்ட் ஸ்டார்ஸ், செலிபிரிட்டிஸ், அவர்களும் எதைத்தான் விரும்புகிறார்கள்? பிரபலத்தை. நற்பணி மன்றங்கள் அங்கங்க வைங்க, தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் வைங்க. அப்போ இப்போ எல்லா இடமும் கொடி கட்டி பறக்கு. அந்த தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் வைக்கிறதுக்கு 50,000 ரூபாய் என்ன பண்ணிடுறாங்க? செலவு பண்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பிரபலம். ஆனால் யோவான் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்த ரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். யாரை? இயேசுவை பார்த்தா ஒருத்தன் கேட்கான், நீர் இப்படி இருந்தா எப்படி பாப்புலர் ஆக? கிராமத்துல போய் உட்காந்துக்கிட்டீரு, நீர் இங்க உட்கார்ந்தா எப்படி பாப்புலர் ஆக? அப்ப இயேசுவை பார்த்தவருடைய சகோதரத்தை கேட்கிறான், பிரபலமாய் இருக்கிற விரும்புகிற எவனும் அந்த ரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்ட வேலை செய்தால் நீர் எங்க உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தும். கொஞ்சம் பாப்புலரா மாறும். நீர் பட்டணத்துக்கு போகும், யூதேயாவுக்கு போகும், அதுதான் சிட்டி. அங்க போனாதான் உங்க நேம் என்ன செய்யும்? வெளியே வரும்.
பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது காரியம் நம்ம தியானிக்க போகிறோம். மற்ற மனிதர்களைப் போல இயேசு பிரபலமாக இருக்க விரும்பவில்லை. வேதத்தின் கண்ணோட்டத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரபலமாக இருப்பதை கர்த்தர் விரும்புகிறாரா, வெறுக்கிறாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரபலமாக இருப்பதை கர்த்தர் விரும்புகிறாரா, வெறுக்கிறாரா? விரும்புகிறாரா, வெறுக்கிறாராமா? ரெண்டுமே பண்ணியிருக்கார். சில மனிதர்களை அவரே பிரபலமாக்கி விட்டிருக்கிறார். சில மனிதருடைய பிரபலத்தை அவரை அவமானப்படுத்தியும் விட்டிருக்கிறார். ரெண்டுமே அவர் செய்திருக்கிறார். ஆச்சரியமான காரியங்கள் உண்டு. நிறைய பேருடைய பிரபலங்கள் இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப டேஞ்சரா போயிட்டு இருக்கு. கிறிஸ்டியன் லைஃப்ல நம்ம தேவையில்லாத ஒரு வியாதி அல்லது நம்மகிட்ட இருக்கக்கூடாத ஒரு சுபாவம் என்னவென்றால், பிரபலமாக நம்ம விரும்ப தேவையில்லை. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மறைந்திருந்து கர்த்தருக்கு பயன்படுகிறவர்களை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவற்றை பார்த்து கேட்கிறான், பிரபலமா இருக்கிற ஒருவனும் அந்தரங்கத்தில் ஒன்றை செய்ய மாட்டான். முடிஞ்ச அளவு பப்ளிசிட்டி பண்ணுங்க, முடிஞ்ச அளவு பாப்புலர் ஆகுங்க, சிட்டிக்கு போங்க, சிட்டில இருந்து ஊழியம் செஞ்சாலும் தெரியும், அங்க போனாதான் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த முடியும்னு சொல்றான். ஆனா இயேசு அதை விரும்பவில்லை. பைபிளோட கண்ணோட்டத்தில் சொல்றேன் பாருங்க. பிரபலமான சில இடங்களை சொல்றேன். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பிரபலமா இருக்கிறவர்கள் மூலமா தான் நிறைய ஆபத்துகள் உண்டாகிறதை பைபிள்ல பார்க்கிறோம். There were many people in the Bible who were very popular. The dangers happened because of them. பிரபலமாய் இருந்த அநேகரால் வேதத்தில் பல ஆபத்துகள் உண்டாயிற்று. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மோசேக்கு விரோதமாக 250 பிரபலமான தலைவர்கள் அவர்கள்தான் தரிசனம் பெற்ற மோசேக்கு விரோதமாக எழும்பினாங்க. நாங்க பிரபலமா இருக்கிறோம், நாங்க பிரபலமா இருக்கிறோம். ஒரு காலம் தாண்டமும் இந்த பிரபலமா இருக்கிறவங்க தான் ஊழியர்களுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் எழும்புறாங்க. அதே மாதிரி 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29 31 வரைக்கும் சாலமோனுடைய பிரபலத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல சாலமோனுடைய பிரபலம் எவ்வளவு பயங்கரமான பிரபலம் பாருங்க. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். சகல கிழக்கத்தின் புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனுடைய ஞானம் சிறந்ததாய் இருந்தது. அவன் எஸ்ராகியனாகிய எத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மாகோலின் குமாரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானா இருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவனுடைய கீர்த்தி எப்படி இருந்துச்சு? பிரபலமா இருந்தது. அங்க ஒரு 250 பிரபலமானவன் யாருக்கு விரோதமா நிக்கான்? மோசேக்கு விரோதமா. இங்க சாலமோனுடைய ஞானமும் செல்வமும் அவனுடைய ஐஸ்வர்யமும் எல்லா ராஜ்யங்களை காட்டிலும் பிரபலம். ஆனால் முடிவு எப்படிப்பட்ட முடிவு? அவனுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு மிக தூரம் போயிட்டான். அவனுக்கு ஆசை வந்துச்சு, எல்லா நாட்டு பெண்களையும் கல்யாணம் முடிச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவனுக்கு எப்படி ஆசை பாருங்க, எல்லா நாட்டு பெண்களையும் கல்யாணம் முடிக்கணும். ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்க, இப்படி அவனுக்கு ஒரு கிறுக்குத்தனமான ஆசை. அதனால தான் 300 மனைவிகள் 600 மறுமனையாட்டிகள் கல்யாணமா முடிச்சு கொண்டாடுறான். கடைசி அவனோட முடிவு ஆண்டவரை விட ரொம்ப தூரமா போயிட்டான். தாவீதின் வழிகளைப் போல யாருடைய வழிகள் இல்லை, சாலமோன். அவனுக்கு அப்புறம் அவனுடைய ராஜ்யம் உடைஞ்சு போயிட்டு முடிவு மோசமானது. பைபிள்ல பயங்கரமான ராஜாக்கள்லாம் எழுப்பியிருக்காங்க. ஆனா அந்த ராஜ்யங்களை கர்த்தர் அழிச்சிருக்கிறார். தானியேல் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். பல ராஜ்யங்களை அப்படியே அடிக்க காட்டிட்டு கர்த்தர் கடைசி ஒரு ராஜ்யம் எழும்பும், மிகப்பெரிய ராஜ்யம். அவன் பயங்கரமான ராஜா, அவன் பராக்கிரமான ராஜா. அவனும் எழும்புவான், தனக்கு இஷ்டமானபடி செய்வான். ஆனால் அந்த ராஜ்யமும் அழிந்து போகும் என்று சொல்கிறார். தானியேல் 11:3 வாசிக்கிறோம். ஆனாலும் பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான் என்று சொல்லிட்டு அடுத்த வசனங்கள் சொல்லுது, அந்த பிரபலமான ராஜாவை என்ன செஞ்சு போயிடுவான்? அழிஞ்சு போயிடுவான். 136ஆம் சங்கீதத்துல அதனால தான் இப்படி சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறார். 136ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரபலம் என்பது தேவனுக்கு தெரியும். பைபிள்ல கர்த்தரே நிறைய பேரை பிரபலப்படுத்திருக்க, அதையும் நான் சொல்றேன். ஆனா தானே தனக்கு பிரபலத்தை உண்டாக்கி கொண்ட அநேகரை கர்த்தர் என்ன செய்து போட்டார்? அழித்து போட்டார். 250 பேர் மோசேக்கு விரோதமா எழும்புறாங்க. யார் இவங்கெல்லாம்? பிரபலமானவங்க. கர்த்தர் அழித்து போட்டார். ஸ்தோத்திர. பிரபலமான ஒரு ராஜ்யம் எழும்புகிறது, கர்த்தர் அழித்து போட்டார். சாலமோனுடைய பிரபலம் அது வேதனையில போய் முடிக்கிறது. சங்கீதக்காரன் சொல்ற பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆனால் கர்த்தரே சில மனிதரை பிரபலப்படுத்தினார். சொல்றேன் பாருங்க. மோசேயை யார் பிரபலப்படுத்தினது? கர்த்தர். ஆனா மோசே எதுக்காக பிரயாசப்பட்டாரா? நான் ஒரு பிரபலமான தலைவராய் இருக்க வேண்டும். மோசே பிரபலமாய் இருப்பதுக்கு அவர் பிரயாசப்படல. தாவீதை குறித்து யோசித்து பாருங்க. கர்த்தர் அவனை அவ்வளவு பிரபலப்படுத்தி இருக்கிறார். சவுல் கொன்றது 1000,
தாவீது கொண்டது 10000. பின்னாடி யாரை சொன்னாலும் தன் தகப்பனுடைய தாவீதின் வழியில் நடந்தான் அல்லது தன் தகப்பனுடைய தாவீதின் வழியில் நடக்கவில்லை. அங்க புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, வெளிப்படுத்தல பார்க்கும்போது தாவீதின் திறவுகோள்கள். அப்ப எந்த அளவுக்கு கர்த்தர் தாவீதுடைய பெயரை உயர்த்திருக்கிறாரு. ஆனா தாவீது அதற்காக என்ன செய்யல, பிரயாசப்படவில்லை. புதிய ஏற்பாட்டில் பவுலை பார்க்கிறோம். கர்த்தர் அவன் மூலமாய் 14 நிருபங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். கோடிக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷம் போனது. ஆசியா முழுக்க அவனை கொண்டு கர்த்தர் 7 சபைகளை ஸ்தாபிக்க பயன்படுத்தினார். ஆனால் பவுல் பிரபலமாவதற்காக அவர் என்ன செய்யவில்லை, முயற்சி எடுக்கவில்லை. அதற்கு மாறாக நான் இப்படி சொல்லுகிறேன், மறைந்திருந்து கர்த்தர் சொன்னதை மட்டும் சொன்ன இடத்தில் சொன்ன காலகட்டத்தில் ஒருவன் செய்து கொண்டே இருப்பானால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் அவனை உயர்த்தி நடத்துவார். அவரே ஒரு மனிதனை பிரபலப்படுத்துகிறவர், அவரே ஒரு மனிதனை உயர்த்துகிறவர். அதை உணர்ந்தவர் சொல்லுகிறார், எந்த மனுஷனை மேன்மைப்படுத்தவும் எந்த மனுஷனை உயர்த்தவும் உம்மாலே ஆகும். அல்லேலூயா. பைபிள்ல 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று, பிரபலமாய் தங்களை காட்டிக்கொள்ளும்படி பிரயாசப்பட்டவருடைய பிரபலத்தை கர்த்தர் அழித்து போட்டார். ஒண்ணு வேண்டாயா, எல்லாருக்கும் நான் எப்படி ஆயிட்டேன், எல்லாமும் ஆனேன். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லாவற்றுக்காக நான் குப்பையும் ஆனேன். அப்படி ஒருத்தர் தன்னை தாழ்த்துகிறான். அவனை கர்த்தர் எல்லாரை விட மிகவும் அதிகமாய் உயர்த்தி நடத்தினார். இந்த வேதத்திலேயே அதிக புஸ்தகங்களை எழுதியது பவுல். ஆனால் அவனுக்கே தெரியாது தன்னை குறித்து பின்வருகிற ஜாதிகள் இத்தனை அதிகமாய் உயர்த்தி பேசுவார்கள் தெரியாது. ஏனென்றால் அது கர்த்தர் மகிமைப்படுத்தின மகிமை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். நம்மை உயர்த்துகிறவர் கர்த்தர். எவ்வளவு உயர்த்தினாலும் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். தாழ்மையே நமக்கு ஆடையாய் அணிகலனாய் ஆபரணமாய் இருப்பதாக. அல்லேலூயா. இவ்வளோ இருக்குது. இயேசுகிட்டே ஒருத்தன் வந்து கேட்கிறான், நீர் பிரபலமா இருக்குன்னா எங்க போகும், சிட்டிக்கு போக ஆண்டவரே. வாசிக்கிறீங்களா? 1-4 வரைக்கும். யோவான் 7ஆம் அதிகாரம் 1 4 வரைக்கும். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியினால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். வெயிட் பண்ணுங்க. இந்த வசனத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்றீங்க? இயேசு சிட்டிக்கு போகாததுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? அங்க போன இப்ப அவர் என்ன பண்ணிடுவாங்க, கொலை செய்திருவாங்க. அவர் கொலை செய்யப்படுறதுக்கு பயந்தாரா? இல்ல. அவர் கொலையை குறித்து பயப்படல, அவர் சிலுவை குறித்து பயப்படல. அப்ப பயந்து போய் எங்க இருக்கல, கிராமத்துல இருக்கல. இவைகளுக்கு பின்பு இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியினால் அவர் யூதேயாவில போய் இருக்க மனமில்லாமல் கலிலேயாவில் இருக்கிறார். அதே நேரத்தில் இயேசு சிலுவையை குறித்து பயப்பட்டு இருக்கவில்லை. அப்படின்னா என்ன காரணம்? அடுத்த வசனத்தில் வாசிங்க. யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீ செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி, அப்படின்னா எல்லாரும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போகும். பிரபலமாயிருக்க ஒருவனும் அந்த ரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். 6ஆம் வசனத்துக்கு வாங்க. இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கு. முதல் பகுதியை வாசிங்க. என் வேலை இன்னும் வரவில்லை. அப்ப வேலை வந்த பிறகு அவர் எங்க போவார்? யூதேயாவுக்கு. தட் மீன்ஸ் பிரபலமாய் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அவர் எப்பொழுது போவார்? வேலை வந்த பின்பு போவார். அந்த வேலை வருகிற வரைக்கும் அவர் எங்கதான் இருப்பார்? பிரபலம் ஆகாமல் மறைந்திருந்து அந்த ரங்கத்தில் கிரியை செய்வார். 3 காரியங்கள் இதுல இருந்து நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, மறைந்திருப்பது பாதுகாப்பு. புரியாதவங்களுக்கு இந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். இயேசுவை கைது செய்யணும். இயேசுவை என்ன செய்யணும்? கைது செய்யணும். இயேசுவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். பிலாத்துக்கு முன்பாக கொண்டு போகணும், ஏரோதுக்கு முன்பாக கொண்டு போகணும், தீர்ப்பு கொடுக்கணும், சிலுவையில் அடிக்கணும், அவரை கொலை செய்ய வேண்டும். இது யூதர்களுடைய பிரதான விருப்பம். ஆனால் இயேசு இதை குறித்து கொஞ்சமும் அஞ்சவில்லை. ஆனால் அவர் தாமதித்ததற்கு என்ன காரணம்? அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. வாசிக்கிறோம். 3 காரியத்தை சொல்ற பாருங்க. ஒன்று, மறைந்திருப்பது பாதுகாப்பு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மறைந்திருப்பது பாதுகாப்பு. இன்னைக்கு பிரபலம் பாப்புலாரிட்டி சோசியல் மீடியால பாப்புலாரிட்டி. யூடியூபை திருப்பினாலும் அவர் பெயர் தான், ஃபேஸ்புக்கை திருப்பினாலும் அவர் பெயர் தான், எதை எடுத்தாலும் அவருடைய பெயர் தான், எங்கு போனாலும் அவருடைய பெயர் தான், வெளியே நோட்டீஸ்ல பார்த்தாலும் அவருடைய பெயர் தான், வால்பேப்பர் எடுத்தாலும் அவருடைய பெயர் தான், எந்த ஃபிளையர் எடுத்தாலும் அவர் பெயர் தான். பாப்புலாரிட்டி. நான் அதை விரோதமாய் சொல்லவில்லை. ஆனால் ஒன்றே அவர் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பிரபலமாய் இருப்பதை விட கர்த்தருடைய கரத்தில் மறைந்திருப்பதே நமக்கு உண்மையாகவே பாதுகாப்புன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல
லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகணுமா? வேற லெவலுக்கு கொண்டு போகணும். அங்கிருந்து விழுந்தா என்ன உடையும்? மண்டை உடையும். ஆனா இங்கவே இருந்து முழங்கால் போட்டு தாழ்த்தி அவர் சமூகத்துல சாஷ்டாங்கமாவே கிடக்கும்போது விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே என்ன செய்யாது, உடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேற லெவலுக்கு போகணும். எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன ஆசை இருக்குது? வேற லெவல். ஒரு பாட்டை எப்படியா போட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். என்ன முடிஞ்சிருப்பா? ஒரு பாட்டு எப்படியா போடுங்க. எங்கிட்ட அப்படி கேட்பான், பாஸ்டர் ஒரு பாட்டு எப்படியா போடுங்க பாஸ்டர். என்னமோ அதுக்கு நடத்தல் இல்லை, அது செஞ்சலாம்னா செய்யலாம், அது நல்ல ஊழியம் தான். இன்னும் சொல்லலை செய்ய வேண்டாம் பாஸ்டர், எப்படியா ஒரு பாட்டை போடுங்க. ஒரு பாட்டு எப்படியா போட்டா போதும், அதுக்காக ஒரு கூட்டம் வந்துடும். இந்த காலத்தில் கர்த்தர் அப்படி பயன்படுத்துறார், சந்தோஷம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் வெளியே வந்தால் எனக்கு பாதுகாப்பு இல்லை. நான் சிட்டிக்கு வந்தா இப்ப எனக்கு என்ன இல்லை? பாதுகாப்பு இல்லை. பிரபலமா இருக்கக்கூடிய இடம் யூதேயா தான், ஆனா பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடம் இதுதான், கலிலேயா. நான் யூதேயாவுக்கு வந்து என்னை பப்ளிஷ் பண்ணி நான் மாட்டிக்கிறத விட நான் கலிலேயாவிலே மறைந்திருந்து அவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டிய நேரம் வரைக்கும் நான் நிறைவேற்றுவது நல்லது. புரியுறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? நான் யூதேயாவுக்கு வந்த பப்ளிசிட்டி ஆகலாம், நான் யூதேயாவுக்கு வந்த பாப்புலர் ஆகலாம், ஆனால் யூதேயாவுக்கு வந்தேன்னா என் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டிய அளவில் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. நான் நிறைவேற்றி முடிச்ச பிறகு நானே எங்க வருவேன்? யூதேயாவுக்கு வருவேன், எருசலேமுக்கு வருவேன். அதுக்கு பிறகு என்னை கைது பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்ப மறைந்திருப்பது பாதுகாப்பு. புரியுறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாப்புலாரிட்டியை ரொம்ப விரும்பி அழிந்து போனவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ வட்டாரத்திலும் நமக்கு தெரியும், செக்குலர் வட்டாரத்திலும் தெரியும். பாலாசிர் லகரி குறித்து நமக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்து மாறாதவரை பாட்டு எழுதினவர், அவ்வளோ பயங்கர ஃபேமஸான பாட்டு. அந்த மனுஷன் உள்ள வரும்போதே பேய் பிசாசு அலறி ஓடும். பாலாசிர் லகரி யாருக்கெல்லாம் தெரியும்? அவ்வளோ ஃபேமஸான மனுஷன். உலகம் முழுக்க போய் கர்த்தருக்காக பயன்பட்டார். மேடையில் ஏறினா போதும் பிசாசெல்லாம் ஓடும், வியாதிகள் லைவா மறையும், கட்டிகள் மறையும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். அவருடைய செய்திகளை ரெக்கார்ட் பண்ணி பழைய டைப் அந்த கிராம போன்ல டிஸ்பிளே பண்ணுவாங்க, போடுவாங்க, டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. பிசாசு பிடிச்ச இடங்கள்ல மொத்தமா ஒரு 10 பேர் 20 பேர் பிசாசு பிடிச்சவங்களை கொண்டு வந்து அதுல கட்டி போட்டு அந்த கிராம போன்ல அந்த பாட்டை அந்த அவருடைய மெசேஜை போட்டு விட்டா போதும், அல்லது அவருடைய இயேசு கிறிஸ்து மாறாத பாட்டை போட்டா போதும், அந்த பேய்கள் அந்த ரெக்கார்டர்ல வரக்கூடிய சவுண்டை கேட்டு என்ன செஞ்சிருமா, வெளியே போயிடும். அவ்வளவு வல்லமையா பயன்பட்டார், நல்லா பயன்பட்டார். வேர்ல்டு முழுக்க கர்த்தர் கொண்டு போறார், பல தேசங்களில் கொண்டு போய் ஆண்டவருக்காக வல்லமையா கர்த்தர் பயன்படுத்தினார். ஆனால் ஒரு நாள் ஒரு சந்தேகம் வந்துச்சு, உண்மையில ஆண்டவர் தான் நம்மளை பிரபலமாக்கி இருக்காரா, இல்லை நம்மகிட்டே ஒரு திறமை இருக்குதா, அப்படி சந்தேகம் வந்துச்சு. ஸோ அன்னைக்கு அவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சாரு. எப்போதுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துகிற மனுஷன் அன்னைக்கு தன்னுடைய நாமத்தை உயர்த்தி சொன்னார். பாலாசிர் லகரியாகிய நான் சொல்லுகிறேன், போ இவளை விட்டு அப்படின்னு சொன்னாரு. அது போகல. போ அப்படின்னா போகல. போகாரு, அது என்ன செய்யல, போகல. ஒண்ணுமே இன்னைக்கு நடக்கல. ஸ்டேஜில் அவர் ஏமாற்றம் அடைந்தார், அவமானப்பட்டார், துக்கப்பட்டார். அவர் என்ன செஞ்சிருக்கணும்? மனம் திரும்பி இருக்கணும். இயேசுவே, தெரியாம என்னை உயர்த்திட்டேன், எவ்வளோ பிரபலமாக்கி இருக்கிறீர், என் நாமத்தை உயர்த்திட்டேன், என்னை மன்னிங்கன்னு ஒப்புரவா இருந்தா திரும்ப கர்த்தர் பயன்படுத்தியிருப்பார். ஆனால் அவமானப்பட்டதை ஒரு பெரிய கருவியாக பிசாசு பயன்படுத்தினா பின் நாட்கள் அவரை கொண்டு தான் மனுஜோதி ஆசிரமம், நீங்க மாறாந்தையை தாண்டும் போது பார்க்கலாம், மனுஜோதி ஆசிரமம், அதுல ஒரு பெரிய போட்டோ போட்டிருக்கும். அதான் பாலாசிர் லகரி. விழுந்து போன மனுஷன், வஞ்சிக்கப்பட்டார், அவருடைய வாழ்க்கை அதோடு முடிஞ்சு போச்சு. பிரபலமாயிருக்க விரும்புகிறவன் பட்டணத்துக்கு போகிறான், பிரபலமாயிருக்கிற விரும்புகிறவன் ஆபத்தை நோக்கி போகிறான், பிரபலமாயிருக்கிற விரும்புகிறவன் எப்பொழுது வேண்டுமானால் விழுந்து போகலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், மறைந்திருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு. கரங்களை உயர்த்துவரையில சொல்லுங்க பார்க்கலாம். மறைந்திருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு. நிறைய பேருக்கு உள்ளத்துல ஒரு வேதனை. நான் நேரத்துல ஆண்டவற்றை அழுது ஜெபம் பண்ணிருக்கேன், ஏன் ஆண்டவரே, நீங்க நாங்க நினைக்கிற அளவுல எங்களை இன்னும் நீங்க உயர்த்தலையே, நாங்க நினைக்கிற அளவுல எங்களை நீங்க பயன்படுத்தலையே. கர்த்தர் அநேக நேரம் சொல்லுவது, எப்போ உன்னை சீனாய் மலையில வைக்கணும் தெரியும், உன்னை எப்போ கொண்டு பிரமாணத்தை கொடுக்கணும் தெரியும், எப்போ நீ வனாந்திரத்துல ஒளிந்திருக்கணும், எப்போ யோர்தான் நதியில பயன்படுத்தணும், அது கர்த்தருக்கு தெரியும். யோவான் தன்னை காண்பிக்கும் வரைக்கும் எங்க இருந்தான்? வனாந்திரத்திலே. மோசே ஜனங்களை நடத்தக்கூடிய ஊழியத்தில் அவ்வளவு பெரிய தலைவனாய் எழும்பும் வரைக்கும் 40 வருஷம் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இயேசு 3 வருஷம் செய்யற ஊழியத்துக்கு முன்னாடி 30 வருஷம் தன் தாயோடு அடங்கி இருந்தார். நான் சொல்றேன், மறைந்திருப்பது பாதுகாப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மறைந்திருப்பது பாதுகாப்பு. அப்படியே கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை ஒளிச்சு வச்ச தேவனுக்கு, உங்களை மறைத்து வைத்திருக்கிற தேவனுக்கு உங்களை எப்போ உயர்த்தணும்னு தெரியும், உங்களை எப்போ வெளியே கொண்டு வரணும்னு தெரியும். அந்த நேரம் வரைக்கும் காத்திருக்கணும். என் வேலை இன்னும்
வரவில்லை. வர்ற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன், மறைந்திருப்பேன். இப்போ நான் போயிட்டா என்ன செஞ்சிருவாங்க? கொலை செய்து விடுவார்கள். கொலைக்கு பயப்படவில்லை, ஆனால் என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. இதிலிருந்து கற்றுக்கொள்ற முதல் காரியம், மறைந்திருப்பது ஒரு பாதுகாப்பு. தேவ பிள்ளைக்கு மறைந்திருப்பது பாதுகாப்பு. கழுகுகள் பருந்துகள் பறக்கும் போது குஞ்சுகள் தன்னை பிரபலமாக காட்டிக்கொள்ள நினைத்தால் காலி. அந்த நேரத்தில் எதில் போய் மறைஞ்சு கொள்ளணும்? தாயின் செட்டைக்கு கீழே. இரண்டாவது காரியம், பிரபலத்தை விரும்புகிறவர்கள் அழிந்து போகிறார்கள். பிரபலத்தை விரும்புகிறவர்கள் அழிந்து போகிறார். முதல் காரியம் மறைந்திருப்பது தான் தேவனுடைய பிள்ளைக்கு பாதுகாப்பு. இரண்டாவது காரியம் பார்க்கிறோம், பிரபலத்தை விரும்புகிறவர்கள் அழிந்து போகிறார்கள். ஏன்னா பிரபலத்துக்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறது வேதமா உலகமா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தெளிவான பதில் என்ன சொல்லுங்க? பிரபலமாவதற்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுப்பது வேதமா உலகமா? உலகம். ஒரு சர்ச்சை எப்படி ப்ரமோட் பண்ணணும், அதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கிறாங்க. ஒரு ஊழியத்தை எப்படி எல்லாரும் தெரிகிற மாதிரி மாற்றலாம், அதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் இருக்குது. MBA கோர்சஸ்ல சர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் ப்ரமோஷனல் கோர்சஸே வந்திருக்குது. தப்பு சொல்லலைண்ணா, நல்ல ஊழியத்தை ஞானமா நிர்வாகத்தோடு சரி, தப்பு இல்லை. ஆனால் எங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கக்கூடாது? நாங்கள் பிரபலமாவதற்காக செய்கிறோம் என்பதாக இருக்கக்கூடாது. பிரபலத்தை விரும்புகிறவர்கள் அழிந்து போகிறார்கள். இன்னைக்கு நிறைய நேரங்களில் சோஷியல் மீடியாஸில் we cannot mention some things publicly, வெளியரங்கமாய் சில காரியங்களை சொல்ல முடியாது. நம்ம பார்க்கிறோம், பிசாசு பயன்படுத்துகிற பக்காவான ஒரு ஆயுதம். இது எல்லாரும் கவனிங்களேன், அவங்களுக்கு நல்லா புரியும். அவன் செலக்ட் பண்ணுறது ஒரு விசுவாசியை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறான். அவன் செலக்ட் பண்ணுற ஒரு ஊழியக்காரனை செலக்ட் பண்ணுறான். அப்புறம் அந்த ஊழியக்காரனை நல்லா என்ன செய்கிறான்? ஆண்டவர் உயர்த்தி கொண்டு வருவதாக தெரிந்தாலும் அவனுடைய உயர்வுக்கு பின்னாடி யார் வேலை பார்க்குறா? பிசாசு வேலை பார்க்குறான். நல்ல லெவலுக்கு உயர்த்தி கொண்டு போன பிறகு இப்போ எல்லாருடைய பார்வை யாருக்கு மேலே தான் இருக்குது? அவனுக்கு மேலே தான் இருக்குது. எல்லாரும் பார்க்கும்படி, கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், நம்முடைய நாட்டில் உள்ள எல்லாரும் பார்க்கும்படி ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணுறான்? உயர்த்துறான். அப்புறம் அவனை எந்த இடத்துல விழ பண்ணலான்றது யாருக்கு நல்லா தெரியுது? பிசாசு. இப்போ மேலே கொண்டு வச்சுட்டு அவனை விழ வைக்கும்போது அந்த நாடே பார்க்குது, இவர் விழுந்து போயிட்டாரு. அவரை எழுப்புறது கர்த்தருக்கு முடியும், அது ரெண்டாவது காரியம், நான் அதை குறித்து சொல்லலை. ஆனால் ஒரு மனிதர் விழுந்து போகும்போது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது? ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப பிரபலமாகும் போது அதனுடைய மேன்மை எந்த அளவுக்கு பெருசாக தெரியுதோ, அதே போல் அந்த பிரபலத்திலிருந்தவர்கள் அழியும் போது அதனுடைய வீழ்ச்சியினுடைய தாக்கமும் அதிகமாயிருது. நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அறிந்து கொள்ள வேண்டும், என்னை இயேசு எவ்வளோ உயர்த்துகிறாரோ அவ்வளோ உயர்ந்தால் போதும். எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் என்னை உயர்த்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கனம் பண்ணுகிறவனை கர்த்தரை கனப்படுத்துறோம், அதுக்கு பதிலாக அவர் நம்மளை எவ்வளோ கனப்படுத்துறாரோ அவ்வளோ போதும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எந்த காரியத்தை வேணாலும் செய்யலாம், ஆனால் பாப்புலாரிட்டி நம்மளுடைய இன்டென்ஷனாக இருக்கக்கூடாது. மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 40 லட்சம் ஜனங்களை நடத்தியிருக்கிறார். ஆனால் அவருடைய நோக்கம் என்ன கிடையாதுன்னா, 40 லட்சம் மக்களுடைய சர்ச்சு பாஸ்டர் என்று நான் அழைக்கப்பட வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. தாவீதுக்கு பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை பார்த்த உடனே ரத்தம் கொதிச்சுது. அவனுடைய நோக்கம் என்ன கிடையாதுன்னா, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 எல்லாரும் சொல்லணும் என்பது அவனுடைய நோக்கம் அல்ல. அவர் செய்ய வேண்டியதை செஞ்சான், கர்த்தர் அந்த மேன்மையை கொடுத்தார். பவுலனுடைய நோக்கம் கிராம கிராமமா போகணும், சபையை ஆரம்பிக்கணும், பெரிய ஸ்தாபனங்களை ஸ்தாபித்தவர், அப்படி பெயர் பட வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. ஆனால் கர்த்தரே அந்த பெயரை கொடுத்தார். கரங்களை வைத்து சொல்லுங்களேன். நிறைய புக்ஸ் எழுதணும், எப்படி ஆயினும் தாவீதை விட நிறைய புக்ஸ் என் புக்ஸ் தான் பைபிளில் வரணும். சாலமோனுடைய நிறைய புக்ஸ் என் புக்ஸ் தான் பைபிள் வரணும். மோசையை விட என் புக்ஸ் தான் நிறைய வரணும். யோவான் அவரை விட நிறைய வரணும் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்கல, பவுல் நினைக்கல. கொடுத்த வேலையை சரியா செஞ்சாங்க இவங்கெல்லாம். நான் சொல்ற மோசே, நான் சொல்ற தாவீது, நான் சொல்ற பவுல், இவங்க எல்லாமே செஞ்சது எதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? கர்த்தர் கொடுத்த வேலையை கர்த்தர் கொடுத்த இடத்துல, கர்த்தர் வச்ச இடத்துல, கர்த்தர் வச்ச காலகட்டத்தில் அவங்க பாட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. தலைமுறைகள் தாண்டும் போது தெரிந்தது அவர்கள் எவ்வளவு பெரிய மேன்மையான காரியத்தை செய்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பட் அவருடைய இன்டென்ஷன் என்ன கிடையாது? பிரபலமாக வேண்டும் என்பது அல்ல. மூன்றாவது காரியம், தேவனே உயர்த்துகிற ஒரு வேலை உண்டு, அதுவரைக்கும் நாம் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நான் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னண்டை சேர்த்துக் கொள்வேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? சிலுவையில் அது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் அவரண்டை சேர்த்துக் கொள்ளப்பட முடிஞ்சிச்சு.
ஆனால் எப்பொழுது இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டாரோ புறஜாதிகளுக்குள்ளும் ரட்சிப்பு போயிற்று, உலகம் முழுக்க ரட்சிப்பு போயிற்று. எல்லாரும் இன்னைக்கு அவரை இழுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். உலகத்திலேயே அதிக ஜனங்கள் பின்பற்றுகிற ஒரு மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ தேவனே உயர்த்துகிற அல்லது மகிமைப்படுத்துகிற ஒரு வேலை உண்டு. அந்த வேலை வரைக்கும் நாம் அவருடைய பலத்த கருத்துக்குள் என்ன செஞ்சிருக்கணும்? அடங்கி இருக்கணும். 3 காரியங்கள். ஒன்று பார்த்தோம், மறைந்திருப்பது பாதுகாப்பு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். மறைந்திருப்பது பிரபலம், பிரபலம், பாப்புலர், பாப்புலரிசம், பாப்புலாரிட்டி. எப்படியாவது ஒரு ஆளை காட்டிடணும். இந்த வேர்ல்டு ஐடென்டிட்டிக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்குது. ஒரு காரியத்தை கவனிங்க. ஆதாம் ஏவாள் கிட்ட பிசாசு சொன்னா என்ன சொன்னா, இந்த பழத்தை நீங்க புசிச்சீங்கன்னா நீங்க யார் மாதிரி மாறுவீங்க? அது உண்மையா அது பொய்யா? பொய்யாப்பா, பொய். இந்த பழத்தை புசிச்சீங்கன்னா நீங்க தேவர்களை போல மாறுவீங்க. என்ன பொய் நினைக்கிறீங்க? இப்ப இந்த பழத்தை புசிச்சதுனால தான் இவங்க தேவர்களை போல மாற போறாங்களா? இல்ல. ஆல்ரெடி ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினதை யாரை போலதான் உண்டாக்கினாரு? கவனிக்கிறீங்களா? ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் தம் சாயலாக தம்முடைய ரூபத்தின்படிதான் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாரு. அப்ப இந்த ஐடென்டிட்டி பழத்தை புசிச்சா இல்ல, ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே அவங்க யாரை போலத்தான் இருக்கிறாங்க? ஆதாம் ஏவாள் கர்த்தரை போலத்தான் இருக்கிறார்கள். ஆனா பிசாசு எப்படி வஞ்சிக்கிறான் பாருங்க. நீ இந்த பழத்தை புசிச்சா நீ யாரை போல மாறலாம்? தேவனை போல. அவங்களுக்கு சொல்ல தெரியல. என்ன சொல்ல தெரியல? ஏய், பழத்தை புசிச்சா இல்லப்பா, பழத்தை புசிக்கலனாலும் நாங்க யாரை போலத்தான் இருக்கிறோம். ஏன்னா நாங்க உண்டாக்கப்பட்டதை யார் சாயல்ல தான் உண்டாக்கப்பட்டோம். அப்ப இன்னைக்கு இந்த பாப்புலாரிட்டி, இந்த ஐடென்டிட்டி எப்படியாவது எல்லாருக்கும் மத்தியில் நான் அடையாளப்படுத்தி காட்டணும், நான் பெரியவனா தெரியணும். இதுதான் பிசாசு பயன்படுத்தக்கூடிய பயங்கர ஆயுதம். அந்த ஆயுதத்தினுடைய விளைவு என்னவென்றால் பிரபலமாக்கிட்டு கொண்டு போய் என்ன பண்ணிருந்தான்? அழிச்சிருந்தான். எத்தனை நடிகர்கள், எத்தனை பெரிய தலைவர்கள், பயங்கர பிரபலமானவர்கள் தற்கொலை செய்து செத்து போயிருக்கிறார்கள். நாம் அதை பார்க்கிறோம். டேவோ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி உண்டு, ஷார்ப் டிவியோட கம்பெனி ஓனர், கொரியன் கம்பெனி. அவருடைய வீடு 11 மாடி வீடு. மேட்ரிஸ்னு ஒரு கார், ஷார்ப் டிவி, இதெல்லாம் முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர். கொடிகட்டு பறந்துச்சு அந்த கம்பெனி அந்த காலங்களில். 11வது மாடியில் ஏறி எனக்கு நிம்மதி இல்லைன்னு விழுந்து என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். வாழ்க்கையில எந்த அளவுக்கு உயர்வை பிசாசு காட்டுறானோ அந்த அளவுக்கு அதுல என்ன இருக்குது? ஆபத்து. ஆனால் அருமையான ஆரோக்கியமான ஒரு பாதுகாப்பு பைபிள் சொல்லுது. அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு. யார் உயர்த்தணும்? பக்கத்துல பார்த்து, கர்த்தர் தான் நம்மளை உயர்த்தணும். கர்த்தரே உயர்த்தணும். உயர்வை நாமே தேடக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க எல்லா காரியங்களும் இந்த ஆட்டிடியூட் நம்மளுக்குள்ள வரணும். இயேசுக்குள்ள தெளிவா அந்த ஆட்டிடியூட் இருக்குது. அவரை பார்த்து அவர் கூட உள்ள சகோதரர்கள் கேட்கிறாங்க, பிரபலமா இருக்க விரும்புறீங்கன்னா நீர் எங்க இருக்கக்கூடாது? காலிலேயால இருக்கக்கூடாது, நீர் யூதேயாக்குள்ள போகணும், நீர் விகேபூர்ல இருக்கக்கூடாது, நீர் சென்னைக்குள்ள போகணும். இயேசு சொல்றாரு, பிரபலமா இருக்க விரும்பினால் இப்பொழுது எனக்கு பாதுகாப்பு இல்லை. என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலையை இன்னும் நான் முடிக்கவில்லை. அது வரைக்கும் நான் மறைந்திருப்பது நல்லது. பிரபலமா இருந்து நான் அழிவதை விட மறைந்திருந்து கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவது நல்லது. உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல 2 காரியங்கள் இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். ஒன்று, மனிதர்கள் பெரிதாய் நினைத்தவைகளை இயேசு பெரிதாய் நினைக்கவில்லை. அதற்கு உதாரணமா எதை பார்த்தோம்? சாலமோன் கட்டின தேவாலயம். அவர்கள் மிக பெரிதாய் பாரும் இந்த கல்லுகள், பாரும் இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டதன் பாரும் சொல்லும்போது இயேசு சொன்னாரு, ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி பெயர்ந்து போகும். 3 பாடங்கள் அதுல கற்றுக்கொண்டோம். ஒன்று, மனிதருடைய கைகளினால் கட்டப்பட்டதை இயேசு பெரிதாய் ஒரு நாளும் பார்ப்பதில்லை. மனுஷனுக்கு மகிமை கொண்டு வரதை பெரிதாய் பார்ப்பதே இல்லை. எதிர்காலம் இல்லாதவைகளை இயேசு பெரிதாய் பார்ப்பதில்லை. இதே ஆட்டிடியூட் நம்மளுக்குள்ள இருக்கணும். மனுஷன் கட்டினதானப்பா, என்னைக்கு வேணாலும் என்ன செய்யலாம்? அழியலாம். பெருசா பார்க்க வேண்டாம். மனுஷனுக்கு தானே மகிமை உண்டாக செய்கிறான், என்னைக்கு வேணாலும் அழியலாம். எதிர்காலம் இல்லாத காரியம், இதை நாங்கள் மதிக்க வேண்டிய, பெருசா நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. 2வது கற்றுக்கொண்ட பாடம், ஆமென், மனிதர்களைப் போல இயேசு எப்படி இருக்க விரும்பவில்லை? பிரபலமா இருக்க விரும்பவில்லை. மறைந்திருப்பதே பாதுகாப்பு. ஆமென். பிரபலமா இருக்கிறவர்கள் எதை சந்திக்கிறார்கள்? அநேக நேரங்கள் அழிவை சந்திக்கிறார்கள். ஆனால் கர்த்தரே ஒரு மனுஷனை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய கரத்துக்கள் என்ன செய்யணும்? அடங்கி இருக்கும். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியா உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியா